இப்பொழுது ஹஜரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத்தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. 32 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற மஸ்ஜிதே மஹ்மூதியாவின் மீலாது பெருவிழா, இந்நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர் தாவூதியா அரபு கல்லூரியினுடைய தலைவரும் இந்த மஸ்ஜிதினுடைய தலைவருமாயிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான முஹிப்புல் உலமா கண்ணியத்திற்குரிய ஹசன் அலி ஹாஜி அவர்களுக்கும், செயலாளர் கண்ணியத்திற்குரிய ஹாஜியார், பொருளாளர் கண்ணியத்திற்குரிய ஹாஜி அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாய் வருகை தந்திருக்கிற சிக்கந்தர் ஹாஜியார் உள்ளிட்ட சமூகத்தின் முன்னோடிகள் அத்துணை பேர்களுக்கும், கண்ணியத்திற்குரிய ஈரோடு மாவட்ட அரசு காசி மௌலானா மௌல்வி கிஃபாயத்துல்லா தாவூதி பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், மஸ்ஜிதினுடைய இமாம் உள்ளிட்ட ஆலிம் பெருந்தகைகள் அத்துணை பேர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், இளைஞர்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. புராதனமான இந்த ஈரோடு மாவட்டத்திலே மிக அற்புதமாய் எழிலாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த மீலாது பெருவிழாவில் பெருமானாரின் பேர் கேட்டால் சலாத்தை சொல்ல வேண்டும், உரைத்து சொல்ல வேண்டும், உத்தம நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லி என் தலைப்புக்குள் நேரடியாக நுழைய நான் ஆசைப்படுகிறேன்.
காரணம், உலகத்தை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கூஜாவில் அடக்கி ஒரு நாள் முழுவதும் பேச வேண்டிய தலைப்பு ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் பேச வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரத்திலும் பரக்கத் செய்து அருள் புரிவானாக. முதலில் அன்னலாரினுடைய அணுகுமுறையை சொல்லி அடுத்த அன்னலாரின் சீர்திருத்தத்தை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஹனஃபி மதுஹப், தர்த்தீப் வாஜிப் இல்லை. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறைகளிலிருந்து ஒரு 10 செய்திகளையும், பெருமானாரினுடைய சீர்திருத்தங்களிலிருந்து ஒரு 10 செய்திகளையும் உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானாரின் அணுகுமுறை எப்படி இருந்ததென்றால், இந்த சமூகம் அனைவரும், உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் இருக்கும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கியாமத்து வரை யாருக்கு என்ன தேவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாய் அளந்து சொல்லி இருக்கிறார்கள். இதில் புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும். இன்றைக்கு இது நம்முடையத்திலே சாத்தியமாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் வரலாற்றோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தாமரையின் உயரம் எவ்வளவு என்றால் தண்ணீரின் உயரம்தான். தண்ணீர் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம். இதை போலவே நாம் நபியோடு, நபியின் வாழ்க்கையோடு நம்முடைய உயரத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பெருமானார் முதல் செய்தியாக நான் சொல்லுவேன், பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றைக்கும் உபகாரிகளை உதறி தள்ளியதில்லை. அன்னலாரின் அணுகுமுறையில் முதல் பாடம், உபகாரிகளை பெருமானார் மதித்து வாழ்வார்கள். சின்ன சின்ன உபகாரம் செய்திருந்தாலும் தாகா ரசூலுல்லாஹ் அந்த உபகாரத்தை வாழ்நாள் முழுக்க மதித்தார்கள். இன்றைக்கு உபகாரிகளை தூக்கி எறிகிற அணுகுமுறை நம்மிடத்தில் அலாதியாக இருக்கிறது. குடும்பங்களிலும் சமூகத்திலும் அண்ணன் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இருப்பார். கடைசியில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு செல்லுகிறார்கள். செல்லுகிற வழியில் தண்ணீர் தீர்ந்து போனது. 1400 பேர்கள் ஒளி செய்ய வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலாவை அழைத்தார்கள் பெருமானார். 1400 பேர்கள் ஒளி செய்ய வேண்டும், தண்ணீர் எங்கே இருக்கிறது பார்த்து வாருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவும் அம்மார் ரலியல்லாஹுவும் தண்ணீரை தேடுகிறார்கள். ஒரு பெண்மணி 4 குடம் தண்ணீரை ஒட்டகத்தில் கொண்டு வருகிறார். இதை பார்த்து அலி ரலியல்லாஹுவுக்கு ஆனந்தம். பக்கத்தில் தண்ணி இருக்கும் போல தெரியுதுன்னு நினச்சி அந்த பெண்ணிடத்திலே போய், அம்மா, நாங்கள் 1400 பேர் வந்திருக்கிறோம், எங்களுக்கு தண்ணீர் தேவை, எங்கே இருக்கிறது? அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நேற்று இந்நேரம் புறப்பட்டேன்னுச்சு. முடிஞ்சு, ரூஹே போச்சு. நேற்று இந்நேரம் புறப்பட்டேன், 24 மணி நேரம் கழித்து நான் 4 குடம் தண்ணீர் கொண்டு வருகிறேன். அலி ரலியல்லாஹு அறிவாளி இல்லையா? அம்மா, ஒரு அதிசய மனிதர் என்னோடு இருக்கிறார், 1 குடம் தண்ணீர் கொடுத்தால் போதும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அந்த அம்மா அன்னைக்கே கேட்டுச்சு, சாயிபி ஹாதா, அந்த சாயிபான் கேட்டுச்சு. புதிய மார்க்கம் கொண்டு வந்த அந்த மனிதரா? ஆம் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 1 குடம் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 விரல்களை தண்ணீருக்குள் விட்டார்கள். 1400 பேர்களையும் அழைத்தார்கள். குடித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், ஒட்டகத்துக்கு கொடுங்கள், குளிக்காதவர்கள் குளித்து கொள்ளுங்கள். சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானாரின் 2 விரல்களுக்கு இடையில் ஊற்று கிளம்பியது என்கிறார்கள். ஊற்றுபோல் நீர் வந்தது. 1400 பேர்களும் குடித்தார்கள். ஒருவர் குளிப்பு கடமையாகி இருந்தார், அவர் குளித்தார். ஒட்டகங்கள் குடித்தது. ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும்? நம்மள மாதிரி 2 கிளாஸா? 3 மாதம் 6 மாதத்துக்கு தேக்கி வைக்கும். எல்லாம் முடிந்தது. அந்த குடம் தண்ணீர் அப்படியே இருந்தது.
ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அழகு, துண்டை விரித்தார்கள், தோழரின் துண்டையும் சேர்த்து விரித்தார்கள். யாரெல்லாம் இந்த தாயிடத்திலிருந்து தண்ணீரை பெற்றீர்களோ உபகாரமாக அவருக்கு ஏதாவது செய்யுங்கள் என்றார்கள். உபகாரத்திற்கு பிரதி உபகாரம். சிலர் மாவாக, சிலர் காசாக, சிலர் பேரித்தம்பளமாக, சிலர் ஆடையாக, இதையெல்லாம் போட்டு பெரிய மூட்டையாய் ஒட்டகத்தின் மீது பெருமானார் ஏற்றி வைத்தார்கள். அம்மா, உன் தண்ணீர் குறையவில்லை, நீ கொடுத்ததை போன்றே கொடுத்து விட்டோம், எங்களுக்கு உபகாரம் செய்ததால் பிரதி உபகாரம் செய்து விட்டோம் என்று சொன்னது மட்டும் ஆச்சரியமல்ல, அந்த பெண்மணி தன் ஊருக்கு சென்றது, உறுதியாய் தலைவரை பார்த்து சொன்னது, ஒரு அதிசய மனிதரை கண்டேன், அவர் எவ்வளவு பெரிய உபகாரி தெரியுமா, வருகிற பகுதிகள் எல்லாம் போர் செய்து தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறார், நான் தண்ணீர் கொடுத்ததற்காக இந்த ஊரை கண்டிப்பாக பிடிக்க மாட்டார், வேண்டுமானால் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை கடக்கிற போது ஒரு சஹாபி சொன்னார், நமக்கு தண்ணீர் கொடுத்த அம்மா இந்த ஊர்தான் என்று சொல்ல, தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரியின் ஊரை பிடிக்க வேண்டாம் என்றார்கள். உபகாரியின் ஊரை பிடிக்க வேண்டாம். ஊர் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள், இப்படி ஒரு அதிசய மனிதனை கண்டதில்லை, அதனால் அனைவரும் சேர்ந்து ஈமான் கொள்ளுவோம். பெருமானார் அணுகிய அணுகுமுறை சின்ன சின்ன உபகாரங்களுக்கே பெரிய பெரிய உபகாரம். ஆனால் இன்றைக்கு வளர்த்து உருவாக்கிய பெற்றோர்களையே உதைத்து தள்ளுகிற, அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத அணுகுமுறை தானே இன்றைக்கு நம் சந்ததிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னலாரினுடைய இந்த உபகார பெருமூச்சு, கொஞ்சம் பால் கொடுத்தாங்க ஸைத் ரலியல்லாஹு தஆலா, அவ்வளவுதான். அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வஅதிம் ஜமாலா, யா அல்லாஹ் இவரை அழகாக்குவாயாக, அழகை நிரந்தரமாக்குவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன அழகான அணுகுமுறை. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டியது, பெருமானார் யாரையும் குறையோடு பார்த்ததில்லை, பாசிட்டிவ் சிந்தனையாளர் பெருமானார். அண்ணலின் அணுகுமுறை அத்தனையும் நேர்முகமாக இருக்குமே தவிர யாரையும் குறைக்கண்ணோடு பெருமானார் பார்ப்பதில்லை. ஆனால் நாம குறையை தவிர எதையும் பார்ப்பதில்லை. இதுதானே நம்முடைய அணுகுமுறை. விபச்சாரம் செய்த பெண்ணின் மீது கல்லால் எரியப்படுகிறது, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எரிகிறார்கள், இரத்தம் படுகிறது, ஒரு விபச்சாரியின் இரத்தம் பட்டு விட்டதே என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்லுகிற போது பெருமானாரின் முகம் மாறியது. யாரை பார்த்து என்ன வார்த்தை. இந்த பெண்மணியினுடைய தௌபாவை பிரித்து கொடுத்தால் மதீனா முழுக்க கொடுக்கலாம் என்றார்கள். ஒரு குற்றவாளியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பார்வை. இன்னைக்கு குற்றமே இல்லாத ஆளையும் நம்ம வித்தியாசமாக தானே பார்க்குறோம். ஒரு ஊரில் ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் தான் தப்பாக போச்சு, பின்னாடியே வந்தார். இப்போ தான் அவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான் ஆகும் கேட்டாங்களா? அவர் ஹஜ்ஜுக்கு போய் தௌபா செஞ்சு அவர் புனிதராக மாறி மனுஷனாக மாறி அவுலியாவாக இருக்கிறார். ஆனால் இவருடைய பார்வை இன்னும் மாறவே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. யாரின் குறைகளையும் பெருமானார் சொன்னதாக வரலாறு உண்டா? 1,24,000 நபித்தோழர்கள், அதில் யாரையாவது பெருமானார் கரை உள்ளவர்களாக பார்த்திருக்கிறார்களா என்றால் இல்லை. போர்க்களத்திலே கூட ஷைபத் இப்னு உஸ்மான், போர்க்களம், அகல் போர் நடக்கிறது, பெருமானாரை வெட்டுவதற்காக வாளை பெருமானாரின் தலைக்கு பின்னால் கொண்டு சென்று விட்டார். ஆனால் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். வல்லாஹு யாசிமுக்க மினன் நாஸ். உலகத்தில் வேற எந்த நபிக்கு இந்த சிறப்பு இல்லை. 1,00,000க்கு மேலுள்ள நபிமார்களுக்கு
பாதுகாப்பை அல்லாஹ் எடுத்தான் என்று யாருக்கும் சொல்லவில்லை. நான் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், மன்னர்களை யானைப்படை பாதுகாக்கும், கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை எல்லாம் பூனைப்படை பாதுகாக்கிறது இல்லையா? அதனால தான் தமிழன் அன்னைக்கே எழுதி வைத்தான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். மன்னர்களின் காலம் யானையின் காலம், இந்த காலம் பூனையின் காலம். ஆனால் பெருமானாரை அல்லாஹ் யானைப்படையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை, பூனைப்படையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. தானே பாதுகாக்கிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி விட்டார்கள். எதிரி வாளை மேலே ஓங்கிக் கொண்டு பெருமானாரை பார்த்து நிற்கிறார். பெருமானார் நெஞ்சிலே கை வைத்தார்கள். நினைத்திருந்தால் உறைவாளை எடுத்து 2 துண்டாக வெட்டி இருக்க முடியும். ஆனால் பெருமானார் நெஞ்சிலே கை வைத்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம அஃபிர்லஹு வர்ஹமுஹு வஹ்திஹி, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக. வெட்ட வந்த எதிரியோடு நடந்து கொண்ட நடைமுறை அணுகுமுறை, இவரை மன்னிப்பாயாக. இவர் நபி என்று தெரியாமல் செய்கிறார் ரப்பே, கோபப்பட்டு விடாதே, இவரின் மீது இரக்கப்படு. வஹ்திஹி, இவர் இதயத்தில் நான் கை வைத்து விட்டேன், அந்த இதயத்தை எனக்கு கொடுத்து விடு. வாள் மேலே இருக்கிறது, உதடுகள் களிமா உரைக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். வெட்ட வந்த எதிரி களிமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அணுகுமுறை. நாம் பக்கத்து வீட்டையே வெட்ட நினைக்கிறோமே, ஒட்ட நினைப்பவர்களை வெட்ட நினைக்கிறோம். அண்டை வீடு என்றாலே சண்டை வீடாக மாறிப்போய் இருக்கிறதே. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். சின்ன சின்ன நிலத்திற்காக எவ்வளவு சண்டைகள் பக்கத்து வீட்டோடு. சில பேர்த்துக்கு இதை சொன்னதான் பெருமையே. நான் அங்கே 4 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். முதல்ல எல்லாம் உறவுகளை அறிமுகப்படுத்தின மாதிரி இப்போ அப்படி இல்லை. நான் அங்கே 4 இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன், இங்கே 3 இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன், மெட்ராஸில் 5 இடத்த வாங்கி போட்டிருக்கிறேன். அந்த இடம் சொல்லிச்சான், நான் உங்கள் தாத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், நான் உங்கள் அத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், உன்னையும் ஒரு நாள் வாங்கி போடுவேன் இல்லையா? அப்போ அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரின் அணுகுமுறை அலாதியானது. 3ஆவதாக உங்களோடு நான் அறிமுகப்படுத்துவேன். இன்றைக்கு இருக்கிற குடும்பங்களுக்குள் நுழையுங்கள். மனைவிமார்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகிய முறை இருக்கிறதே அலாதியானது. ஆனால் இன்றைக்கு அந்த அணுகுமுறைகள் எல்லாம் காணாமல் போனது இல்லையா? ஒரு சில இல்லங்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர், நம்ம காலத்தில் எல்லாம் அவ்வளவு பயபக்தியான, பொண்ணை பார்க்க மாட்டாங்க, மாப்பிள்ளையை பார்க்க மாட்டாங்க, பெரியவர்கள் சொல்லுவார்கள், அதை வைத்து திருமணம் நடந்தது. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. கடைசியில் நாம் பார்த்துருக்குறோம், சின்ன வயசில் அம்மா அத்தா 2 பேருமே பிள்ளைய முன்னாடி பேசவே மாட்டாங்க. சமிக்கையிலேயே வாழ்க்கை ஓடும். ஒரு அர்த்தம், கண்ணை பார்த்தா ஒரு அர்த்தம், எழுந்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த காலத்தில் அவங்கெல்லாம் ஐ லவ் யூலாம் சொல்லிக்கிட்டதே இல்லை. என்னைக்காவது அத்தா அம்மாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கா என்னைக்காவது? இன்றைக்கி அப்படி இல்லை. கல்யாணத்துலேருந்து ஒரே ஐ லவ் யூ ஐ லைக் யூ, 6 மாதத்தில் அதோடு முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓடிடும். இது தனியாக போயிடுது, அது தனியாக போயிடுது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அணுகுமுறை அலாதியானது. ஹதீஸ்களிலே வருகிறது, ரமலான் மாதத்திலே எப்பொழுதும் பெருமானார் யாத்திகாஃப் இருப்பார்கள். மதீனாவிற்கு சென்ற 10 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் யாத்திகாஃப் இருந்தார்கள். 9வது வருடம் வருகிறது, பெருமானார் யாத்திகாஃப் இருக்க செல்லுகிற போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹ், ரசூலே, பள்ளியோடு ஒட்டிய வீடு என் வீடு, உங்களோடு நானும் யாத்திகாஃப் இருக்க ஆசைப்படுகிறேன்.
أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله قرة عين بك يا رسول الله السلام عليك يا رسول الله قرة عين الصلاة والسلام الله الله لا حول ولا قوة إلا بالله ما شاء الله كان ما لم يكن الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مكاما محمود الذي وعدته وارزقنا شفاعته وارزقنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. இன்ஷால்லா இஷா ஜமாத்து இந்த ப்ரோக்ராம் முடிந்த பின் நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, குடும்பத்தில் பெருமானாரை போல அழகிய குடும்பம் நடத்திய குடும்பத் தலைவர் யார் இருக்க முடியும்? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, நானும் உங்களோடு யாத்திகாஃப் இருக்கிறேன். சரி ஆயிஷா, அனுமதி கொடுத்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவுகிறது. பெருமானார் வெளியே சென்று விட்டு பள்ளிக்கு வந்தால் உள்ளே 8 கூடாரம். என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள், ரசூலே, உங்களோடு நாங்களும் யாத்திகாஃப் இருக்க ஆசை இருக்காதா? ஆயிஷாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தீர்கள், எங்களுக்கும் ஆசை இருக்காதா? பள்ளிவாசம் முழுக்க பெண்களாக இருந்தால் ஆம்பளைக்கு எங்கே தொழுகிறது? இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? ஒன்று, இந்த பெண்களை பார்த்து உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்று கண்டித்திருப்போம். அல்லது ஆயிஷா, உனக்கு அனுமதி கொடுத்தால் நீ ஏன் எல்லோருக்கும் சொன்னாய் என்று கேட்டிருப்போம். ஆனால் பெருமானார் யாரின் இதயத்தையும் உடைத்ததே இல்லை. தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போனாங்க. அம்மா ஆயிஷா, என்னமோ தெரியல, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க. ரசூலே, நீங்கள் இல்லை என்றால் நானும் இல்லை. 10 நிமிஷத்தில் 8 கூடாரமும் காணி. நானும் இல்லை, நானும் இல்லை, எல்லோரும் இல்லை. பெருமானார் யாரின் இதயத்தையும் உடைக்காமல் அழகாக காய் நகர்த்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆயத்திலேயே வருகிறது, ரசூலிடத்திலே வருட வருமானம் பத்தவில்லை, போதவில்லை என்று 9 மனைவிமார்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். வருமானம் நீங்கள் கொடுக்கறது பத்தல்ல, இந்த துன்யா அன்னைக்கு இழுத்துச்சு, இன்னைக்கு இழுக்குது தான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படிலாம் கேட்டாங்கன்னாக்கா, துன்யாவை நாடினால் உங்களுக்கு வேறு மனைவிகளை வைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிற சொல்ல.
பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், துன்யாவை நிறைய கேட்டாக்கா அவங்களெல்லாம் விட்டுட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ண சொல்லிட்டான், என்ன விஷயம், உங்கள் அத்தா அம்மாட்ட மஷூரா பண்ணிட்டு வாம்மா. ஆயிஷா சொன்னாங்க, இந்த விஷயத்துக்கு நான் ஏன் மஷூரா பண்ணணும், காசே தராட்டியும் உங்கள் கூட இருக்கிறேன். சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நான் சொன்னதை வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் என்ன பதில் சொன்னனோ அதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பெருமானாரின் அணுகுமுறை எப்படி இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு மனைவி இடத்துல சௌதாட்ட போகும்போது சொன்னாங்களாம், அம்மா சௌதா, ஆயிஷா இப்படி சொன்னாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்ன? அம்மா ஹப்சா, ஆயிஷா இப்படி சொன்னார்கள், என்னை தேர்ந்தெடுத்தார்கள், உங்கள் அபிப்பிராயம் என்ன? ரசூலே, எல்லாரும் வேறு என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறோம். குடும்பத்திற்குள் யாரின் இதயத்தையும் உடைக்காமல் அழகாக குடும்பம் நடத்திய விதம் எங்கே? இன்றைக்கு நாம் குடும்பம் நடத்துகிற முறை எங்கே? இல்லையா? 50 ஆண்டுகளில் ஏறத்தால் 50,000 சண்டைகள். ராஜியார் சொல்றார், அஜர்த்து, இதுவரைக்கும் என் பொண்டாட்டி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அஜர்த், 50 வருஷம் குடும்பம் நடத்தியாச்சு. அந்த அம்மா சொல்லுது, அஜரத்து, எல்லாம் சேர்ந்து பாலுங்கிணத்துல என்னை தள்ளிட்டாங்க, எனக்கு நேரடி கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம்தான், 13 வயசில் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், பாடா படுறேன். அப்போ வாழ்க்கை எப்படி ஓடுகிறது? இன்பமாய் செல்ல வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதுவும் இந்த காலம் மிக மோசமான காலமாக இருக்கிறது, இல்லையா? அப்போ மனைவியோடு சந்தோஷமாய் இருக்கிற முறைகளை பெருமானார் ஒற்றை வரியில் சொன்னார்கள், மனைவியை மதியுங்கள், மனைவியை மதியுங்கள், மனைவியை மதியுங்கள், உங்கள் குடும்பம் தோற்கவே தோற்காது. ஐஷா, என் மனம் தொலை நாடுகிறது. ராத்திரியில் ஆயிஷா அம்மா வயசு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன, நீ அனுமதி தருகிறாயா? என்ன வார்த்தைகள்! காம ருவைதா ஓ ஃபத்தஹல் பாப ருவைதா ஒத்தன அல ருவைதா. பெருமானார் ரகசியமாக எழுந்து சென்றார்கள், ஆயிஷாவின் உறக்கம் கெட்டுவிடக்கூடாது என்று. மனைவியை மதித்த கணவன். ஆனால் இன்னைக்கு அந்த ஒன்று தான் நம்மள்கிட்ட இல்லை, இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா மனைவியும் எதிர்பார்ப்பது இது ஒன்று தான். சனி ஞாயிறான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா எதிர்பார்க்கல, மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு காயின்ஸ் வேணும்லாம் எதிர்பார்க்கல. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்ணும் எதிர்பார்ப்பாள் என்ன, என் கணவன் 4 பேருக்கு மத்தியில் என்னை மதிக்க வேண்டும். நான் எல்லா ஆம்பளைக்கு ஒரு பழக்கம் இருக்குது, 4 பேர் இருந்தால் தான் பொண்டாட்டியை இலக்காரமாகவே பார்ப்பார். எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா தான் சாப்பாடாக்கும், யாராவது வந்தால் தான் கொஞ்சம் உப்பை கூட போட்டுரும். இந்த அம்மா மறக்கவே மறக்காது. நம்மள்ட கையில் தஸ்பீ இருக்கிற மாதிரி அந்த அம்மா உள்ளத்துக்குள்ளே ஒரு தஸ்பீ வச்சுருக்கோம், ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு என்னைக்கு தஸ்பீகுக்கு பிரச்சனையோ அன்னைக்கு தான் ஆரம்பிக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை மறக்கலைங்க, 4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னதை மறக்கலை. ஆனால் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு நிகழ்வும் இப்படி இல்லை. உலக அதிசயம் என்ன தெரியுமா? மனைவிமார்கள் புகழ்ந்த கணவன் உலகத்திலேயே ரசூலை தவிர யாரும் இல்லை. கணவன் வேண்ட புகழ்வார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமேன்னு, இல்லையா? மனைவி புகழ்ந்துருக்கிறாங்களா? கபூர் ஆஜியாரை நான் சொல்லவே இல்லை. இப்போ மனைவி புகழ்ந்துருக்கிறாங்களான்னா இல்லை. உலகத்தில் எந்த மனைவியாவது புகழ்வாங்களா? எல்லாரும் சேர்ந்து அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி. ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா லனா சம்சுன் வலில் ஆஃபாக்கி சம்சுன் வ சம்சி தத்துலு பாதல் இஷா. என்ன வார்த்தை, அழகான வார்த்தை! எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வார்த்தையை அல்லாஹ் துவாவாக்கிட்டானோ என்னவோ தெரியல, சூரியன்னு சொன்னதுனால இந்த சமுதாயம் சூரியனுக்கு பின்னாடியே சுத்துது. லனா சம்சுன் வலில் ஆஃபாக்கி சம்சுன் வ சம்சி தத்துலு பாதல் இஷா. என் சூரியன் இரவில் தான் உதயமாகும் என்று கணவனை புகழுகிற மனைவி என்றால் பெருமானார் எப்படி குடும்பம் நடத்தி இருப்பார்கள்? 4வதாக பிள்ளைகளிடத்தில் அணுகிய அணுகுமுறை. இந்த நல்ல தகப்பன்கிறது எங்கே வந்து நிற்கும்னா,
மகளும் மருமகனும் சண்டை போடும்போது இந்த தகப்பன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் ஒரு சின்ன சண்டை. அலி ரலியல்லாஹுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. சண்டை போடும்போது ஃபாத்திமா பேசினா சட்டையை போட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. அந்த சுண்ணத்தை தான் நாமெல்லாம் கடைப்பிடிக்கிறது. சண்டைன்னா சட்டையை போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போயிட வேண்டியது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாட்ட வர்றாங்க, என்னம்மா மருமகனை காணோம்? புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ். என்னம்மா மருமகனை காணோம்? இல்லை, என்கிட்ட சண்டை போட்டுட்டு அவர் கோச்சிட்டு போயிட்டாரு என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்ல, உள்ளம் முழுக்க ஃபாத்திமா, ஒற்றை ஃபாத்திமா. 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளை பெருமானார் இழந்து ஒரு பிள்ளைதான் இருக்கிறது. 3 ஆம்பளை பிள்ளை, 3 வயசை தாண்டவே இல்லை. இப்ராஹிம் 3 வயதில் வஃபாத்தாகிறார். தையிப் 17 மாதம், தாகிர் 13 மாதம். பெருமானாரின் ஆம்பளை பிள்ளைய 3 வயசை தாண்டலை. பெருமானாரின் பெண் பிள்ளைகள் 3 பேர்கள் வஃபாத்தாகிறார்கள், 30 தாண்டவில்லை. உம்மு குல்சூம் 28, ஜைனப் 27, ருக்கையா ரலியல்லாஹ் 21 வயதில் வஃபாத். இதெல்லாம் போக ஒத்த பிள்ளை இருக்குதே ஃபாத்திமா ரலியல்லாஹ். அவங்க சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னான். நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அந்த சொட்டத்தலை எனக்கு கட்டி கொடுத்ததே தப்பாக போச்சு. அல்லது 1000 வார்த்தைகளை அள்ளி வீசுவோம் மருமகனின் மீது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றுமே பேசலையே. உள்ளம் முழுக்க மகளின் அன்பு. பிலாத்தும் மின்னி. அலி ரலியல்லாஹ்வை தேடி போகிறாங்க. பள்ளிவாசலில் படுத்திருக்கிறாங்க. கும் யா அபத்துராப், சட்டையை கழட்டி போட்டு மண்ணில் படுத்திருக்கிறாங்க. மண்ணின் தகப்பனை கொஞ்சம் எந்திரிங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு தோளில் கையை போட்டு மருமகனை கூட்டிகிட்டு வந்து, உள்ளமெல்லாம் மகள் இருந்தாலும் கூட மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் குறைவில்லாமல் கொடுத்து வீட்டுக்கு வந்த ரசூல் சொன்ன வார்த்தை, அம்மா ஃபாத்திமா, உன் சொர்க்கமும் நரகமும் அலியின் பொருத்தத்தில் இருக்கிறது அம்மா. இப்படி ஒரு தகப்பன் நடந்துட்டா குடும்பத்தில் பிரச்சனை வருமா? அத்தா மக பிரச்சனையை எப்படியும் தீர்த்து கொள்ளலாம், இறங்கி போயிடுவாங்க. ஆனால் அந்த மருமகனை கவனிக்கிற விதம் இல்லையா? இதையே இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க. நம்ம காலத்துக்கு அப்படி வாங்கலேன். நாம் பார்த்த காலம், நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நாம் பார்த்த காலம் ஒரு 80லெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துச்சுன்னா இந்த அம்மா கடிதம் எழுதும் மனைவி, இந்த மாதிரி எங்கள் மாமியா இப்படி பேசிட்டாங்க, எங்கள் நாத்தனா இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க அத்தா, உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கத்தா அப்படின்னு கடிதம் போடும். இந்த கடிதம் போய் சேர ஒரு 3-4 நாள் ஆகும். அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். அதுக்குள்ளாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துக்குவாங்க. அவர் வரும்போது பார்த்தா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மகளே மறந்துட்டு கேட்கும், என்னத்தா சொல்லிக்காமல் வந்துட்டீங்கன்னு. அட கழுத, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லெட்ரு போட்ட கூட்டு போக சொல்லி இப்போ சொல்லிக்காமல் வந்துட்டீங்கிற. ஆனால் நாங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டோம். இது நாம் பார்த்த காலம். இப்போ அப்படிலாம் இல்லை. சண்டை ஆரம்பிக்கும் போதே செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சண்டையே ஸ்டார்ட்டு. என்னெல்லாம் பேசுகிறாங்க கேளுங்க. பேச 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 தகப்பனுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகி, அம்மா இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாம், ஓலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஓடி வந்துரு. அந்த குடும்பம் அதோடு முடிஞ்சு. அண்ணலின் அணுகுமுறை எவ்வளவு அழகாக இருந்தது. திருமணத்தின் போது பெண்ணை அனுப்புகிற போது நான் கண்டிருக்கிறேன். அந்த பெரியவர்கள் என்ன சொல்லி அனுப்புவார்கள் தெரியுமா? அம்மா, உன்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இவருக்கு நான் மனமுடித்து கொடுத்து விட்டேன். தகப்பனார் சொல்லுவார், இனி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வர்றதா இருந்தா இந்த வீட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் வாங்கம்மா. நீ மட்டும் தனியாக வருவதாக இருந்தால் உன் ஜனாசா கூட இங்கு வர வேண்டாம். அந்த உறவுகள் நீடித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அழகிய அணுகுமுறை இன்றைக்கு இல்லங்களுக்குள் நுழைந்ததா, வந்ததா? அதை விட்டதன் விளைவு இன்றைக்கு பெண்கள் நிறைய தலாக்கை கேட்கிறார்கள், ஹுலாவை கேட்கிறார்கள். 5வதாக அண்ணலின் அணுகுமுறையில் இன்றைய இளவல்கள், இந்த இளைஞர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் வழியில் சென்று திருத்தினார்கள். இளைஞனுக்கு சொல்கிறதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் கேட்க மாட்டான். அவன் வழிக்கு போனால் தான் அவன் கேட்பான் இல்லையா? இல்லாட்டி அவன் அகராதி பேசுவான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை திருத்திய விதம் என்று பாருங்களேன். எல்லா இளைஞர்களையும் பெருமானார் மிக அழகாக திருத்திய வரலாறுகள். ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா வரலாறு நெடுகளும் அவர்களை பார்க்கலாம். 18-19 வயசு, இந்த அரும்பு மீசை முளைக்கிற வயசில் எல்லா இளைஞனும் கண்ணாடியை பார்ப்பான், தலையை சீவுவான். 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது நடக்குது. போருக்கு செல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை அழைத்து செல்லுவார்கள். எதற்காக என்றால் தண்ணீர் எடுப்பதற்காக, காயமுற்றவர்களுக்கு மருந்து போடுவதற்காக. கடைசியில் கூடாரம் இருக்கும், பெண்களின் கூடாரம். இந்த இளைஞன் ஹுரைஸ் கடைசியில் போய் தலச்சி வீட்டு வெளியே வந்தா அவன் நினச்சிக்கிட்டான் நம்மளை நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு. சரி பார்க்கட்டும்னு ஒரு பாறையில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காந்துக்கிட்டான். பெண்கள் நம்மளை பார்க்கணுன்னே. அது அந்த வயசு. ஹுரைஸ் ரலியல்லாஹு போய் அங்கே உட்காந்துட்டாங்க 19-18 வயசில். அந்த நேரம் பார்த்து பெருமானார் வந்து விட்டார்கள். என்ன ஹுரைஸ், பெண்களின் கூடாரம் இருக்கிற பகுதியில் அமர்ந்திருக்கிறீரே, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பெருமானார்ட்ட ரசூலே என் ஒட்டகம் காணாமல் போச்சு தேடிட்டு இருக்கேன்ட்டார். ஒட்டகம் ஒன்று காணாமல் போச்சு இல்லையா, பீடி குடிச்சுட்டு இருப்பான். அவங்க அத்தா அந்த வழியை போயிட்டாருன்னா எதையாவது ஒன்று வளருவான் நம்ம சமூகத்தில். அதே மாதிரி சொன்ன ஒன்று பெருமானார் ஒன்றும் பேசலை. அடுத்து தொழுகை முடித்த உடனே சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது? ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அடுத்த தொழுகை இதே நடக்கிறது. பெருமானார் ஹுனைனிலிருந்து மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். ரொம்ப தூரத்தில் ரசூலுல்லாஹ் போயிட்டுருக்கிறாங்க. பின்னாடி வர்றார் ஹுரைஸ். அங்கேருந்து ரசூலுல்லாஹ் சத்தம் கொடுக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது? என்ன பதில் சொல்கிறது? மதீனாவுக்கு வந்தார், ரசூலுல்லாவோட தொழுதா தானே, மஸ்ஜிது நபவியில் தொழுதா தானே சலாம் கொடுத்தோன்னு கேட்பாங்க. வேறு பள்ளிக்கு போயிடலாம். அன்னைக்கு 8 பள்ளிவாசல்கள் இருந்தது மதீனாவில். பக்கத்து பள்ளிக்கு செல்லுகிறார் ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா, தொழுகை நடத்துகிறார், தொழுகிறார். ஆனாலும் மனசெல்லாம் சொல்லுது, மஸ்ஜிது நபவியில் தொழுதா ஒரு ரக்காத்துக்கு 50,000 நன்மை. அதனால் ஃபர்லுக்கும் அந்த நன்மை, சுன்னத்துக்கும் அந்த நன்மை. ரசூலுல்லாஹ் இல்லாத நேரம் பார்த்து லுஹா நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியே போயிருப்பாங்க, நம்ம போய் சுன்னத்து தொழுதுட்டு வந்துடலாம் என்று உள்ளே நுழைந்தார். தக்பீரை கட்டினார். லுஹா நேரத்தில் பெருமானார் கதவை திறந்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். நமக்கு மூளை வேலை செஞ்ச மாதிரி ஹுரைஸ் ரலியல்லாஹுவுக்கு வேலை செய்து வேக வேகமாக பெரிய பெரிய சூறாவாக ஓதுனா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹுரைஸ் ரலியல்லாஹு பெரிய பெரிய சூறாவாக ஓத ஆரம்பித்தோன்னே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீ சலாம் கொடுக்காமல் போகிற மாதிரி இல்லை ஹுரைஸ். வேக வேகமாக தொழுகையை முடித்தார், சலாம் கொடுத்தார். கொடுத்தவுடன் பெருமானார் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது? சொன்னார், ரசூலே தெரியாமல் சொல்லிட்டேன், காணாமலாம் போகலை ரசூலே. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா, அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்வானாக, இனிமேல் இப்படி ஒரு செயலை செய்து விடாதே ஹுரைஸ். அவர் வழியில் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்திய வரலாறு இது. இளைஞர்களுக்கான அணுகுமுறையை பெருமானார் அழகாக கையாண்டார்கள் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோடு நாம் எப்படி கையாளுகிறோம்? ஆறாவதாக, தன்னை எதிர்க்கிற எதிரிகள் இஸ்லாமே இருக்கக்கூடாது என்று நினைத்து களம் இறங்கிய எதிரிகளோடு பெருமானார் அணுகிய முறை. இதுவும் புகாரி ஷரீஃபினுடைய 2ஆம் பாகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அகல் போரில் 4 சக்திகள் ஒன்று சேருகிறது. 4 சக்திகள், குறைஷிகள், யூதர்கள், நசாராக்கள், ஹவாரியின் என்று சொல்லுகிற சூழ்புறத்தை சார்ந்தவர்கள். 15,000 பேர் வந்தாங்க. இங்கே மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஒரு 3,000 பேர். 15,000 பேர் வந்தாச்சு. இப்போ என்ன செய்வது? எதிரிகளை வீழ்த்துவதற்கு வழி என்ன? அகல் போர் முடிந்தது, அல்லாஹ் வெற்றியை தந்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய சக்தி
கழுகு கூட்டமாய் இஸ்லாத்தை காயப்படுத்த நினைக்கிறது. என்ன செய்யணும்னு பெருமானாரின் வேட்டை எப்படி இருக்கும் தெரியுமா? லைசன் ஜசூரா சொல்லுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் போர்க்களத்திற்கு புறப்பட்டால் வேட்டைக்கு செல்லுகிற சிங்கத்தை போன்றிருப்பார்கள். லைசன் ஜசூரா, சீரிப்பாய்கிற சிங்கமாய். ரசூலை தடுப்பதற்கு, அணை கட்டுவதற்கு ஜிப்ராயீலை தவிர வேறு யாராலும் முடியாது. பூமான் நபிகள் கோமான் 4 சக்திகள் ஒன்று சேருகிறது. பூமான் நபிகள் கோமான் முதலில் யூதர்களின் சக்தியை ஹைபரிலே பலமிழக்கச் செய்கிறார்கள். ஒன்றை சேர்த்து வேட்டையாடலை. 2 மானை துரத்துகிற புலி 1 மானை கூட பிடிக்க முடியாது. 2 மானை துரத்துச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. அதன் கவனம் முழுக்க ஒன்றில் இருக்க வேண்டும். முதலில் யூதர்களை ஹைபரில் வெல்லுகிறார்கள். அடுத்த பலம் நிறைந்தவர்கள் குறைஷிகள் மக்கா வெற்றி ஃபதஹ் மக்காவில் வெல்லுகிறார்கள். 2 ஆண்டுகளில் 8 வெல்லுகிறார்கள். 9 8 முடிஞ்ச 6 மாதத்தில் சூழ்புறத்தை சார்ந்தவர்களை பெருமானார் வெல்லுகிறார்கள். போரே இல்லாமல் நசாராக்கள் சரணடைந்தார்கள், வென்றார்கள். வரலாறு பூமான் நபிகள் கோமானினுடைய அந்த சாதுரிய அறிவு. இன்றைக்கு 25 கோடி 20 கோடி மக்கள் இருந்து கொண்டு சிறுபான்மை என்று சொல்லுகிற அளவிற்கு மாறிப்போயிருக்கிறோம் என்றால் நம்முடைய அணுகுமுறை கோளாறு எங்கோ இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. 7ஆவதாக தேவையுள்ளவர்களிடத்தில் பெருமானார் அணுகிய முறை எப்படி தெரியுமா? கௌரவம் குறையாமல் உதவி செய்வார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியே உலகத்தில் இருக்கிறது இல்லை. ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான், வாழ்க்கை ஊஞ்சல் மாதிரி. இப்படி இருக்கிற போது யாரின் கௌரவமும் குறைந்து விடாமல் கண்ணியம் காத்த நடைமுறை இன்றைக்கு இந்த உம்மத்திற்கு தேவைப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அத்தா வஃபாத் ஆகும்போது, அப்துல்லா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிற போது ஏறத்தாழ 7 சகோதரிகள் இவர் கூட இருக்கிறாங்க. 7 சகோதரிகள் மூத்தா போயிட்டாங்க போர்க்களத்தில். இவர் தான் 7 பேர்த்தையும் கட்டி கொடுக்கணும். எல்லா செவரட்டனையும் இவர் தான் செய்யணும். இதற்கு இடையிலே ஹுனைன் போர்க்களமும் வந்து விட்டது. 23 24 வயது இளைஞர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கிழட்டு ஒட்டகத்தில் வர்றார். போரெல்லாம் முடிஞ்சு பெருமானார் போகும்போது, இன்றைக்கி 23 24 வயசு பையனுக்கு என்ன பைக் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? டியூக். அந்த பைக்கில் போகும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். எஸ்போர்ட்டு ஓட்டுவார், பஸ்ஸுக்கு இஸ்போர்ட்டு. அப்புறம் இல்லையா சிக்கல் வந்துடுது. ஆனால் அந்த 24 வயசில் கிழட்டு ஒட்டகம். பெருமானார் கேட்டாங்க, என்ன ஜாபிர் கிழட்டு ஒட்டகம்? என் தகப்பனார் நிறைய கடனை விட்டிருக்கிறார், 7 சகோதரிகள் ரசூலே, எனக்கு இதுவே பெரிய காரியம் ரசூலே என்று சொல்ல, பெருமானார் தன் கையை வைத்து அந்த ஒட்டகையில் தடவுகிறார்கள். ஒட்டகம் வீறு நடை. பெருமானாரின் கரம்பட்டவுடன் போயிட்டே இருக்கும்போது பெருமானார் பேச்சு கொடுக்குறாங்க. ஹுனைனிலிருந்து போகிறோம், உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் என்ன வாங்கி கொண்டு செல்கிறீர்கள்? வெளிநாட்டிலேருந்து வரும்போது வெறுங்கையோடு வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்? என்ன வாங்கி கொண்டு வருகிறீர்கள்? ரசூலை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என்ன வாங்க முடியும்? எதுவும் இல்லாத ஏழை ரசூலே. பெருமானார், ஏன் எதுவும் இல்லை என்கிறீர்? இந்த ஒட்டகம் இருக்கிறதே, விட்டு விடலாமே. கிழட்டு ஒட்டகத்தை யார் வாங்குவார் ரசூலே? நான் வாங்குகிறேன். உங்களுக்கு என்றால் இலவசம் ரசூலே, விலை பேசலாம். பரக்கத்துக்கு ஒரு 2 திர்கம் கொடுங்க ரசூலே. இல்லை, இந்த ஒட்டகம் 800 திர்கம் பெறும், நான் 800க்கு வாங்கி கொள்ளுகிறேன். மதீனா வந்தவுடன் ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு என்னிடத்திலே பணம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹுவிடத்திலே பெருமானார் சொல்லுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சரி ரசூலே, மதீனா வந்தது, ஒட்டகத்தை கட்டினார்கள், ஆனால் காசு வாங்க மனம் இல்லை. ரசூல்லாட்ட போய் எப்படி காசு கேட்கறது? வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. பிலால் ரலியல்லாஹுவை பெருமானார் அழைக்கிறார். பிலால், என் தோழர் ஜாபிர் வெறும் கையோடு வீட்டிலே நுழைந்து விட போகிறார், ஓடி சென்று இந்த 800ஐ அவர் கையில் கொடுங்கள்.
800 திர்ஹத்தை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவின் கையிலே பிலால் ரலியல்லாஹு தர வீட்டுக்கு தேவையானதையெல்லாம் வாங்கி கொண்டு 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு வர்றாங்க. பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். பிலால், இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டு வாருங்கள். அந்த அம்மா மனைவி போன ஒட்டகம் என்னங்க ஆச்சு, நான் வித்துட்டேன்னு சொன்னேன், மனைவிட்ட மதிப்பு போயிரும் இல்லையா? அதனால் இது ரசூலின் அன்பளிப்பு, அவரின் கௌரவமும் கெடக்கூடாது, ஆனால் அவரின் தேவையும் பூர்த்தியாக வேண்டும். நம்ம அண்ணன் தம்பி கஷ்டப்படுறான், சச்சா பிரித்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், உடன்பிறப்புகள் கஷ்டப்படுகிறார்கள், பக்கத்து வீட்டார் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களின் கௌரவம் குறையாமல் உதவும் அணுகுமுறை. விளைவு என்ன தெரியுமா? பெருமானார் வஃபாத் ஆகிற போது மதீனாவில் ஏழைகள் இல்லை. 10 வருஷம்தான் ஏழை இல்லை. ஒரு சமூகத்தை உருவாக்கி சென்றார்கள். 8வதாக ஒரு செய்தியை சொல்லுவேன். யாசகரோடு அண்ணல் அணுகிய முறை. எல்லா யாசகருக்கும் தூக்கி கொடுத்தரல ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகம் என்ற துறை இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். கேட்பது ரப்பிடத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் பெருமானார். வஃபாத் ஆகும்போது ரசூலுடைய காலத்தில் சாயில் இல்லை தெரியுமா? நம்ம வீட்டில் வந்து பிச்சை கேட்குறாங்களா இல்லையா? அந்த பிச்சைக்காரர்கள் ரசூல் வஃபாத் ஆகிற போது மதீனாவில் இல்லை. அப்படின்னா ரசூல் எப்படி உருவாக்கியிருப்பாங்க? வந்து நல்ல வாலிபர் வந்து ரசூல்லாட்ட கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. நசஈயிலே வந்த ஹதீஸ் இது. உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு பானை இருக்குது, போர்வை இருக்குன்னார். பழைய போர்வை, பானை. பெருமானார் இதை யார் ஏலம் எடுப்பது என்றார்கள். அதை வாங்கி யார் என்ன செய்வா? ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு புரிந்து கொண்டு 1 தீனாருக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ரசூலே. பெருமானார் திரும்பி நின்று இதை யார் எடுக்கிறீர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு புரிஞ்சுட்டாங்க. பெருமானார் பத்தலேன்னு கேட்குறாங்க. 2 தீனாருக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹுவை முந்திக் கொள்ளுகிறார்கள். அந்தல் கனி, நீ உண்மையில் கனிதான், புரிந்து கொண்டு நடப்பவர் தான் சொல்லிவிட்டு 1 தீனாரை அவர் கையில் கொடுத்தார்கள். எதற்கு தெரியுமா? போய் கோடாரி வாங்கி வா. பெருமானார் பிடி போட்டு கொடுத்தார்கள். இன்னொரு தீனாருக்கு பெருமானார் உணவு வாங்கி கொடுத்தார்கள். இன்னைக்கு உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டுக்கங்க, 15 நாளைக்கு தேவையான பொருள் இதில் இருக்கிறது, வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோடாரியை வைத்து உழைத்து விட்டு 15 நாளைக்கு பிறகு வர வேண்டும். அவர் 15 நாளைக்கு பின்னாடி கோடாரியை தூக்கி தோளில் போட்டுட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றார். ரசூலே, நீங்க பிடி போட்டு கொடுத்தீர்கள், அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான் ரசூலே, அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான் ரசூலே. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ஒரு காலம் அந்த பிடிபோட்டு கொடுத்த சஹாபிதான் ஸஹர் ரலியல்லாஹு தஆலா. என்னை விட பெரிய பணக்காரராக நான் ஸஹரை கண்டேன். நாட்டின் ஜனாதிபதியை விட தேவை உள்ளவர் என்று வந்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகிய முறை பணக்காரராக மாற்றிய வரலாறு ஹதீஸ் நூட்களில் இடம்பெற்றிருக்கிறது. நாம் எத்தனை பேர்த்து அதை செஞ்சிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹு அக்பர். பெருமானாரின் அணுகுமுறை எப்பொழுதுமே அற்புதமாயிருக்கும். 9வதாக கண்ணேருக்கு பெருமானார் சொன்ன அணுகுமுறை அலாதியானது. இன்னைக்கு இந்த உம்மத்தில் அந்த துறையே மறந்து போச்சு. இந்த கண்ணேர் இருக்கா இல்லையா, பார்வை, இந்த பார்வை நிறைய பேர்களை கொலை செய்துவிடும். அல் ஐனு ஹக்குன், கண்ணேறு உண்மை என்றார்கள் கண்மணி நாயகம். ஒட்டகத்தை சட்டிக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மை வைக்கிறாங்க தெரியுமா? அழகான பிள்ளைகளுக்கு இதை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா செய்தார்கள். கண்ணேறு பட்டு விடாமல் இருப்பதற்காக நான் இவர்களுக்கு மை வைக்கிறேன் என்று கன்னத்தில் மை வைக்கிறாங்க, பொட்டில் மை வைக்கிறாங்கல்ல, இது சஹாபியின் சுன்னா.
அந்த உஸ்மான் அலி அல்லாஹ் தான் சொல்கிறாங்க, ஒரு நாள் பாலைவனத்திலே செல்லுகிற போது ஒரு மிருகம், சகாபாக்களோடு செல்லுகிற போது மிருகம் தென்பட்டது. அதை அம்பால் எரிய நினைத்த போது அது தப்பித்து விட்டது. 2 அம்புகள் குறிபார்த்து போனது, தப்பியது. 3வது அம்பு விடுகிற போது அம்பு விட்டவரை அந்த மிருகம் திரும்பி பார்த்தது, அவர் இறந்து போனார். பார்வை, மிருகத்தின் பார்வை கூட சில பேர்களை கொன்றுவிடும். அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, குல்லு தீன் நிஅமத்தின் மஹ்சூத், நிஅமத்துக்களை என்றைக்கும் வெளிப்படுத்தாதீர்கள், ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பார்வை உங்களை கொன்றுவிடும். சொன்ன நாயகம் அதிலிருந்து தப்பிக்கும் அணுகுமுறையையும் சொல்லிக் கொடுத்தார்கள். சூரத்துல் கலமினுடைய கடைசி வசனங்கள், ஈயகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர் வயகூலூன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். சின்ன சின்ன விஷயம். உறங்குகிற போது நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு ஓதுங்கள், பார்வையின் கோளாறு வராது என்றார்கள். பெருமானார் தன் பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு கண்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கிற முறையை கற்றுக் கொடுத்தார்கள். அன்னலாரின் அணுகுமுறைகள். இன்னைக்கு கண்ணேரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், ஆக கோட்டையில் இருந்தவர்களை இந்த கண்ணேறு குடிசைக்கு கொண்டு வந்துவிடும். அவ்வளவு ஆற்றல். ஆனால் அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. பார்வைகள் எத்தனை விதம் என்ன செய்யும் என்பதை கூட தாஹா ரசூல் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 10வதாக தன் தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். தோழர்களின் விருப்பம்தான் தாஹா நபியின் விருப்பம். தோழர்களுக்கு என்ன வேணுமோ அதை பெருமானார் செய்து கொடுப்பார்கள். நண்பர்களோடு நாயகம் நடந்து கொண்ட நடைமுறை, இதில் என்ன அதிசயம் தெரியுமா? தன்னை பார்த்த அத்தனை பேர்களுக்கு, உலகத்தில் நிறைய நபிமார்கள் தோன்றினார்கள், தன் கூட இருந்த எல்லோருக்கும் சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கவில்லை. ஆனால் பெருமானார் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹுவே சொல்லுகிற அளவிற்கு சகாபாக்களை மாற்றி 1,00,000 பேர்களுக்கும் ஜன்னத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் தாஹா ரசூல். தன் தோழர்களோடு அணுகிய அணுகுமுறை என்று அணுகுமுறைகளை பற்றி அழகாக வர்ணிக்கிறார்கள். பெருமானார் அணுகிய அணுகுமுறையோடு நிறுத்தவில்லை, பெருமானார் செய்த சீர்திருத்தங்கள். அல்லாஹ் அக்பர். இந்த உம்மத்தில் இத்தனை ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் வந்திருக்குல்ல, ஆனால் ரசூல் செய்த சீர்திருத்தத்தை இதுவரை யாரால் செய்ய முடிந்தது? முதலில் சிசுக்கொலை பெருமானாரால் மட்டுமே தடுக்க முடிந்தது. அன்னைக்கு அரபுகள்லாம் சர்வசாதாரணமாக கொலை செய்கிற பழக்கம். திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு மட்டும் 40 பேர்களை உயிரோடு புதைத்திருக்கிறார்கள். உயிரோடு. அதிக்கூட்டத்தினுடைய தலைவர் கைஸ் பின் சாத் ரசூலுல்லாஹ்ட்ட ஈமான் கொண்டு கையை கொடுத்துட்டு தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுக்கு ஒரு பழக்கம், தோழர்கள் அழுதால் தானும் அழுவார்கள், தோழர்கள் சிரித்தால் தானும் சிரிப்பார்கள், அதுக்கு பிறகுதான் காரணம் கேட்பார்கள். அப்போ கைஸ் பின் சாத் ஈமான் கொண்டு அழுன்னு அழுகிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி காரணம் கேட்டாங்க. ரசூலே, எனக்கு அழகான ஒரு பொம்பளை புள்ள, அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள், என் புள்ள அழகு எவ்வளோ தெரியுமா? என் பிள்ளையை எடுத்துக்கொண்டு வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரம் அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன், என் பிள்ளைக்கு முன்னால் விண்மீன்கள் தோற்று போகும் ரசூலே. ஒற்றை நிலவாய் தோன்றுகிற பௌர்ணமி நிலவு அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன், என் பிள்ளைக்கு முன்னால் பௌர்ணமி நிலவு தோற்று போகும் ரசூலே. 1 வயதை கடக்கிற போது எல்லா பிள்ளைகளும் அம்மா என்று அழைப்பார்கள், என் பிள்ளை யாபத்தி என்று அழைத்தது ரசூலே. 2-3 வயதை கடக்கிற போது ரசூலே உணவு கொண்டு வந்து தரும், நான் சொன்னதையெல்லாம் செய்யும். நான் என் மனைவியிடத்தில் கூட சொல்லாமல் பெண் பிள்ளை என்ற காரணத்தினால் பாலைவனத்திற்கு அழைத்து சென்றேன். 2 பேரும் சேர்ந்துதான் குழி வெட்டினோம். என் பிள்ளை என் உடலில் இருக்கிற தூசிகளை எல்லாம் தட்டியது.
உள்ளே இறங்கு என்று சொன்னேன். விளையாடத்தான் தகப்பன் இறங்கச் சொல்லுகிறான் என்று நினைத்து என் பிள்ளை இறங்கியது. இரக்கமே இல்லாமல் ரசூலே மண்வெட்டியால் என் பிள்ளையின் தலையில் அடித்தேன். அப்பொழுது கூட யாபத்தி யாபத்தி என் தகப்பனே காப்பாற்றுங்கள் என்றுதான் கதறியது. ரசூலே, என் பிள்ளையை கொண்ட பாவி நான். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹு அக்பர். பெருமானாரே துடித்து போனார்கள். இந்த நேரத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான சீர்திருத்தத்தை துவங்கினார்கள். சஅஸா ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான். யாரெல்லாம் பிள்ளைகளை புதைக்க நினைக்கிறார்களோ பணம் கொடுத்து வாங்கி வளருங்கள். பெருமானாரின் காலத்திலேயே 94 பிள்ளைகளை வாங்கி வளர்த்தார். முதல் நிஸ்வான் சஅஸா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் வஃபாத் ஆவதற்கு முன்னால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த சீர்திருத்தம் சிறப்பானது. பிள்ளைகளை வளர்க்க போட்டி நடந்தது. புதைக்க போட்டி போட்ட சமூகம் இப்பொழுது வளர்க்க போட்டி போடுகிறது. இதுதான் அண்ணலின் சீர்திருத்தம். இன்றைக்கு வரைக்கும் விதவைகள் இரண்டாவது நாம் பார்க்க வேண்டியவர்கள். விதவைகள் மறுமணம் என்பது இன்றைக்கு குதிரை கொம்பாய் இருக்கிறது. 30 வயசு 2 பிள்ளைய வச்சுட்டு கணவன் இறந்து போயிடுறான். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டியே வாளாவெட்டியாய் இருந்து வாழ்க்கையை கழிக்கிறார்களே விதவைகள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகள் மறுமணம். ஐஷா ரலியல்லாஹு தவிர அத்தனை பேர்களையும் விதவைகளை திருமணம் முடித்து விதவைகள் கண்ணீர் விடக்கூடாது என்று வாழ்ந்து காட்டினார்களே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் வரலாறுகளை பாருங்கள். இப்படி சமூகத்தை சரி செய்தவர்கள். பெண்கள் வாளாவெட்டியாய் வீட்டிலே முடங்கிவிடக்கூடாது என்று வரிந்து கட்டி சாதனை புரிந்தவர்கள் கண்மணி நாயகம். மூன்றாவது ஒரு அதிசயம் ரசூலின் காலத்தில் நடந்தது. முதிர்கன்னிகள் இல்லா உலகை பெருமானார் உருவாக்கினார்கள். மதீனாவுல பொம்பளை பிள்ளைய தேங்கி போச்சுங்கிற வரலாறே இல்லை. கல்யாணம் முடிக்காமல் பிள்ளைகளை விட்டுட்டாங்க. புதைத்தவர்கள் 13 வயசு 14 வயசு 15 வயசு திருமணம். முதிர்கன்னிகள் இல்லை. இன்றைக்கு நம் சமூகத்தில் 30 வயதை தாண்டிய பெண்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறார்கள். 28, 27, 30 இல்லையா? உள்ளே நுழைகிற போதே ஒரு நல்ல செய்தி நடந்தது. 13ஆம் தேதி 20 ஜோடிகளுக்கு திருமணம் என்று. நான் சுப செய்தியாய் ஒரு செய்தியை சொல்லுவேன். எனது ஆசிரியர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை தர வேண்டும். PSP ஜெய்னுல் ஆபிதீன் ஹஜ்ரத் அவர்கள் ஹதீஸை நடத்துகிற போது, தப்சீரை நடத்துகிற போது ஒரு வரலாறு சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவின் வரலாறை எங்கள் ஆசிரியர் பெருந்தகை சொன்னது இன்னும் நினைவில் நிற்கிறது. ஏறத்தாழ 35 வருஷமாச்சு. அன்னைக்கு சொன்னது. எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்கு சென்றால் பெருமானார் சிரித்து சிரித்து சந்தோஷப்பட்டு மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவார்கள். காரணம், பெரும் கொண்ட லாபம், அதில் சமூகத்திற்கு பயன். ஒரு நாள் நான் சிரியாவுக்கு செல்லுகிறேன் என்று சொல்ல பெருமானார் சிரிக்கவும் இல்லை, மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்பவும் இல்லை. இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. ரசூலே, அவர் போகிறதா இருந்தால் சிரித்து சிரித்து மதீனாவின் எல்லை செல்வீர்கள், போகவே இல்லையே. பெருமானார் சொன்னார்கள், என் தோழர் இந்த பயணத்திலே சிரியாவில் இறந்து போவார். என் தோழர் அப்துர் ரஹ்மான், நான் சிரித்து சிரித்து எப்படி வழி அனுப்ப? என் தோழரால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த நற்பயன் நின்று விட்டதே, நான் என்ன செய்ய? அதனால் செல்லவில்லை. 3 மாதம் 4 மாதம் பயணம் முடிஞ்சு வர்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்துல் யமான் ஓடி வர்றாங்க. ரசூலே, அவர் வந்துட்டு இருக்கிறார். ரசூலே, அப்துர் ரஹ்மானை அழைத்து வாருங்கள்.
அப்துல் ரஹ்மானை அழைத்து வாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வருகிறார்கள். நடந்த கதை சொல்லுங்கள். ஒன்றுமே நடக்கலை ரசூலே. நாங்கள் வியாபாரத்துக்கு போவோம், எப்போ ஒரு வீட்டில் நான் தங்குவேன், அந்த வீட்டுக்கு தேவையானதை நான் செய்து கொடுப்பேன், காசு கொடுப்பேன், அவங்க எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாள் இரவு நேரத்திலே அந்த பெண்மணி அழுகிற குரல் கேட்டது. ஏம்மா அழுகிறீங்கன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் முதிர்கன்னிகளாய் 3 பொம்பளை பிள்ளைய, நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் திருமணமாகாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 27, 28, 30 வயசை தாண்டிட்டாங்க, முதிர்கன்னிகளாக இருக்கிறார்கள், கல்யாணம் பண்ணலை. அந்த பிள்ளைகளை நினச்சி நான் அழுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்ல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அடுத்த நாள் தன்னோடு வந்த மதீனத்து தோழர்களிடத்திலே சொன்னார்கள், 3 பிள்ளைகள் கன்னிகளாய் நான் தங்கி இருக்கிற வீட்டில் இருக்கிறார்கள், யார் மணமுடிக்கிறீர்களோ மகரு தொகை நான் தருகிறேன். 3 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ரசூல், அவ்வளோதான். அவங்க வாக்கப்பட்டு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க மதீனாவுக்கு. பெருமானார் அந்த 3 பொம்பளை பிள்ளையும் கூட்டுவாங்க. அந்த 3 பிள்ளைகளை பார்த்து பெருமானார், இவர் கல்யாணம் பண்ணி வச்சாரா? ஆமாம், பண்ணி வச்சார். நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க? நாங்கள் ஒளி செஞ்சோம், 2 ரக்காத் தொழுதோம், அல்லாஹ்விடத்தில் கேட்ட, ரப்பே எங்கள் ஒவ்வொருவரின் வயதிலிருந்து 10 வயதை அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்து விடு, 10 வயதை கொடுத்து விடு. பெருமானார் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் உங்களுக்கு 30 வயதை அதிகமாக்கி விட்டார். அல்லாஹு அக்பர். 20 ஜோடிகள். அவர்களின் கண்ணீர், அவர்களின் துவா, அல்லாஹு அக்பர், ஊரையே சுபிச்சமாக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சீர்திருத்தம் இல்லையா? ஊர் நெடுகளும் நடக்க வேண்டும். குமர்கள் இல்லாத ஊராய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் ஊர்களை ஆக்க வேண்டும். அண்ணலார் உருவாக்கிய அற்புத சீர்திருத்தம். உலகத்தில் எத்தனையோ பேர் வட்டி இல்லா உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நடந்ததா? இன்னைக்கு வட்டி இல்லாமல் வணிகம் இல்லை, வணிகம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வட்டி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, இல்லையா? ஒரு பெரிய வியாபாரி வட்டியினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த இந்தியாவில் இஸ்திக்ஃபார் செய்தே தீர வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். வட்டி அவ்வளவு தூரம் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டி இருக்கிறது. ஆனால் பெருமானார் மதீனாவிற்கு போகிற போது இதே நிலைதான் இருந்தது. வட்டி மதீனா வட்டியிலே மாட்டியது. யூதர்களிடத்திலே வட்டி. அல்லாஹு அக்பர். விளைகிற விளைச்சலை எல்லாம் யூதர்களுக்கு கொடுத்துட்டு மீண்டும் கடன், மீண்டும் கடன். பெருமானார் போன உடனே 2 உபதேசம்தான். மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்காவிலேருந்து 83 பேர். 83 பேர். 83 அன்சாரிகளை இணைத்தார்கள் பெருமானார், நண்பர்களாக்கினார்கள். இங்கு தான் வரலாறு மாறுகிறது. நீங்கள் வரலாறு எடுத்து படிங்க, எல்லாமே இப்போ நெட்டில் வந்துருச்சு இல்லையா? எல்லாம் இப்போ ஏன்னா 4 இமாம் தெரியுமோ இல்லையோ, நம்ம எல்லாத்துக்கும் இப்போ ஒரே ஒரு இமாம் இருக்கிறாங்க, கூகுள் ரஹ்மத்துல்லா. அவங்கள்ட்ட கேட்டோம்னா எல்லாம் சொல்லிடும். அதனால தான் இப்போ வரலாறு இந்த பழமொழியவே மாற்றிட்டான். மாதா பிதா குரு தெய்வம்லாம் மாறிடுச்சு. மாதா பிதா கூகுள் தெய்வம் தான், எல்லாம் மாறி போச்சு. அது வரலாறு எழுதுகிறது. அல்லாஹு அக்பர். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய சீர்திருத்தத்தை பற்றி என்ன அழகாக எழுதுகிறார்கள் இல்லையா? வட்டி இல்லா உலகம். பெருமானார் மதீனாவுக்கு போய் 2 பேர்த்தை கரை சேர்த்தாங்க. 2 வார்த்தை தான் சொன்னாங்க. ரசூல்ல நிறைய பேசலை. தத்த நாசரு வலா துஸ்ரிஃபு. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், வீண் விரயம் வேண்டாம். 2 வார்த்தை. ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். 1 வருஷத்தில் மதீனாவில் இருக்கிற எல்லா வட்டியும் முடிஞ்சு. பெருமானார் வஃபாத் ஆகிற போது மதீனாவில் ஏழைகள் இல்லை. 1500 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் வட்டியை எதிர்க்கிற ஒரே சமூகம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். உலகத்திற்கே தெரியும் பெருமானார் எவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை செய்தார்கள். இந்த வட்டியால் ஏற்படுகிற பிரச்சனை எவ்வளவு.
பெருமானார் அன்றைக்கே செய்தார்கள். 1500 ஆண்டுகளை கடந்தும் அந்த சீர்திருத்தம் இன்னும் நம் நெஞ்சில் நிற்கிறது. அதை கெடுக்கிறதுக்கு என்னவோ தெரியல, யாராவது வட்டி வியாபாரம் பண்ணால் முதல்ல வட்டி உருவானது பனு இஸ்ரவேலர்கள்ட்ட. அதை தடுத்த நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் நம்மால் என்ன செஞ்சிட்டான்னா, ஒருத்தர் வட்டி வியாபாரம் பண்ணால் வட்டி மூசா வர்றாருங்கிறான். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வட்டி கடை வச்சுருந்த மாதிரியும் வட்டி மூசா வர்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பார்த்தா குறவலே கடிச்சு விடுவாங்க. அல்லாஹு அக்பர். வட்டியை இனம் தெரியாமல் அளித்தவர்கள் வள்ளல் நபி. ஐந்தாவதாக போதை மது. மதுவிலே மாண்டிருந்த சமூகத்தை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்திய முறை. நம்ம குடியெல்லாம் குடியே இல்லை, மடா குடியர்கள், மதுவிலேயே மாண்டு போனவர்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவின் பாத்திரத்தை கூட பயன்படுத்தாதீர்கள் என்றார்கள். மதுதான் எல்லா தீமைகளுக்கும் அசல் என்றார்கள். அத்துணை பேர்களும் மதுவை ஒதுக்கினார்கள், மாண்புற வாழ்ந்தார்கள். வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன தெரியுமா, எல்லா விழாக்களிலும் தீபாவளியா பொங்கலா மதுவின் விற்பனை அதிகம். மது விற்கப்படாத பெருநாள் 2 பெருநாள் இருக்கிறது என்றால், ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. இதுதான் நிறைய கண்களை உறுத்துகிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை இன்னும் இந்த சமூகம் நம்பி நடக்கிறதே என்று. என்ன அழகான சீர்திருத்த வழிமுறைகள். ஆறாவதாக உலகத்திலேயே கல்வி சீரமைப்பு பெருமானார் தான் செய்தார்கள். கல்வியை எப்படி கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் தெரியல. 5வது வரைக்கும் படுறா, உன்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னா மாங்குன்னு படிக்கிறான். 5வது முடித்த உடனேமே 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தாண்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வரைக்கும் மாங்குன்னு படிப்பான். 12வது தாண்டா உன் உயிரே. அப்புறம் 12வது முடிச்சுட்டா நம்ம நிம்மதியாகிடலான்னு நினைப்பான். காலேஜ் தாண்டா உன் லைஃபே. இப்போ காலேஜ் முடித்ததுக்கு பின்னாடி வேலை வாய்ப்புக்கு அவன் படுற பாடு, படித்ததுக்கும் வேலைக்கு சம்பந்தமே இல்லை ஹஜ்ரத். எத்தனை பேர்கள் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வி முறையை எப்படி உருவாக்கினார்கள் தெரியுமா? உலகத்திலே எந்த தலைவனும் சொல்லிக் கொடுக்காததை தாஹா ரசூல் சொன்னார்கள். கல்விதான் உயிர் என்பதை சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அலி ரலியல்லாஹு சொல்லும்போது அழகாக சொல்லுவார்கள். இந்த கல்வி எவ்வளவு முக்கியம், காலம் எவ்வளவு முக்கியம், இந்த ரெண்டையுமே அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு நிகர் யாரும் சொன்னதில்லை. காலத்தில் பயிர் செய்ய வேண்டும், காலத்தில் கல்வியை தர வேண்டும் என்று சொன்ன அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கடந்த காலத்தை விலைக்கு வாங்கும் பணக்காரன் இன்னும் உலகத்தில் பிறக்கவே இல்லை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நேற்றைய தினத்தை விலைக்கு வாங்குகிற பணக்காரன் உலகத்தில் இருக்கிறாரா? இப்ப எத்தனை காலத்தை கல்வி இல்லாமல் வீணடித்திருக்கிறோம். பெருமானார் எல்லா தோழர்களையும் அமைதியாக வைத்துக் கொண்டு கேட்டார்கள், தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஐயு சதக்கத்தி அஃதல். சகாபாக்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள், அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒருவர் மற்றொருவருக்கு கல்வி தானம் செய்ய வேண்டும். தானத்தில் சிறந்த தானம் கல்வி தானம். அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவர் இன்னொருவருக்கு, அவர் இன்னொருவருக்கு, அவர் இன்னொருவருக்கு. இதன் விளைவு என்ன தெரியுமா? விளைவு, பெருமானார் வஃபாத்தாகிற போது, முதல்ல பெருமானார் மதீனாவிலே நுழைகிற போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர். பெருமானார் வஃபாத்தாகிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லாம் எஜுகேட்டட், எல்லாம் கல்வியாளர். அந்த சமூகம்தான் இன்றைக்கு கல்வி பிச்சை கேட்கிறது, கேவலமாயிருக்கிறது. நம்மிடத்தில் இல்லாத பொருளாதாரமா அன்பிற்குரியவர்களே? இல்லையா? 200 ஆண்டுகள் ஆண்டவர்கள் எல்லா கல்லூரிகளையும் தன் கட்டுப்பாட்டில், நாயுடு சமூகம், நாடார் சமூகம் என்று அத்தனை சமூகமும் கல்வித்துறையிலே மேம்பட்டு இருக்க நாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு அல்லமீன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு செய்யணும்? இல்லை. பெருமானார் அழகாக உருவாக்கினார்கள். 13 நூற்றாண்டுகள் அத்தனை துறைகளும் இஸ்லாமியர்களின் கையில் இருந்தது. அதனால்
எல்லோரும் இஸ்லாமியர்களுக்கு கல்வியின் சாம்ராஜ்யம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் உலகத்தை ஆளுவான். கல்வி சாம்ராஜ்யம் யாரிடத்தில் இல்லையோ அவன் கீழ்மட்டத்திற்கு செல்லுவான் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் இட்ட கட்டளை. என்னாச்சு? ஆறாவதாக ஆளுமை திறன். உலகத்தில் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த மாதிரி பெருமானார் எவ்வளவு திட்டவட்டமாக அறிவித்தார்கள். ஆளுமை திறன் நிறைந்தவர்களுக்கு 3 விஷயம் அவசியம். சோம்பேறித்தனம் கூடாது. சோம்பேறியாக இருந்தால் முதுகில் ஏறியா போயிடுவான். சோம்பேறித்தனம் கூடாது. கோத்தி மனப்பான்மை கூடாது. சுயநலம் கூடாது. நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். இந்த 3ம் நிறைந்த ஆளுமை தலைவர் அண்ணலை தவிர யார் இருக்கிறார்கள்? பெருமானாரின் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் வந்ததே இல்லை. அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க, பெருமானார் கொட்டாவி விட்டதே இல்லை. நாம் சொல்ல முடியுமா? காலரை தூக்கி சோம்பேறித்தனத்தின் முதல் அடையாளம் கொட்டாவி. லாயத சாவபுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பேறித்தனம் இல்லா தலைவர். ஆளுமையில் அடுத்தது என்ன தெரியுமா? தனக்கு அடுத்து இந்த சமூகத்தை காப்பவர் யார் என்பதில் குறியாக இருந்த தலைவர். இரட்டை தலையை பெருமானார் விரும்பவே இல்லை. இரட்டை தலைமையை விரும்பவே இல்லை. உமர் ரலியல்லாஹு எங்கெல்லாம் முன்னாடி கொண்டு போகப்படுதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவையே முதன்மைப்படுத்துகிறார்கள். தனக்கு அடுத்து அவர்கள் நிற்க வேண்டும் என்று. என்ன ஆளுமை! 8வது சமூக ஒற்றுமை. அல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. அதுக்கு பெருமானார் போட்ட எதுக்குள்ள இந்த சமூகம் கட்டுப்படும்னா தன்னை முழுமையாக ஒப்படைப்பது பையத்தில் தான். இன்றைக்கி ஷேகுமார்களை பையத்து செய்கிற ஆள் முழுமையாக ஒப்படைக்கும். அஜர்த்துமார்கள்ட்ட 25% தான் ஒப்படைக்கும். நிர்வாகத்தை நம்பி ஒரு 50% ஒப்படைக்கலாம். ஆனால் ஷேகுமார்களை நம்பி பையத்தின் திட்டத்தின் மூலம் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. அல்லாஹ் எப்போ ஒத்துமையை தருமாங்கிறதையும் பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 2 செங்கலை ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன தேவை? சிமெண்ட். 2 இரும்பை ஒட்ட வைக்க வெல்டு தேவை. 2 பிளாஸ்டிக்கை ஒட்ட வைக்க ஃபெவிகால் தேவை. 2 பேப்பரை ஒட்ட வைக்க கம்மு தேவை. 2 இதயங்களை ஒட்ட வைப்பது எதை வைத்து? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஈமானும் அமலும் இருந்தால் இதயங்களை நான் ஒட்ட வைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ஒட்ட வைக்கும் வேலையை அழகாக செய்தார்கள். ஒற்றுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அடுத்து பெருமானார் செய்த அற்புதமான செயல் நீதித்துறை. 12 நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதி செத்து போன இந்தியாவில். அல்லாஹு அக்பர். நீதித்துறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எவ்வளவு அழகாக சீர் செய்தார்கள். என் மகள் ஃபாத்திமா தவறு செய்தாலும் தண்டனை உண்டு. என் மகள் ஃபாத்திமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிக்கு முன்னாள். அது ஒரு பக்கம் கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதே இல்லை. ஹதீஸில் ஒரு ஹதீஸ் வரும், மனுஷன்ட்ட அல்ல மிருகங்களிடத்திலும் ரசூல் அப்படி நடந்தார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், ரசூலே என் ஒட்டகத்தை புள்ள மாதிரி வளர்க்குறேன், ஆனால் பாலாப்பான ஒட்டகம் என்னை தூங்கவே விடுறதில்லை. தூங்கலான்னு படுத்தா ஒரே அழுக, விடுறதே இல்லை. நம்ம மாதிரி ஒரு பக்கெட்லாம் கேட்டு முடிவு செய்கிற பெரும்பான்மை எங்கோ அதை வைத்து முடிவு செய்கிற பழக்கமெல்லாம் பெருமானாருக்கு இல்லை. ஒட்டகத்தை கூட்டுவாங்கன்ட்டாங்க. இன்றைக்கி நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கிறது. ஒட்டகத்தை கூட்டுவாங்க. ஒட்டகம் வச்சு உங்கள் எஜமான் சொன்னது சரியான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆமாம் ரசூலே, அவர் எனக்கு உணவு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார், எனக்கு குடிக்க கொடுத்துட்டு தான் அவருக்கு எல்லாமே செய்வார் ரசூலே. ஆமாம் ரசூலே. ரசூலே, காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிற என் எஜமான் மகரிபு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே தூங்கி விடுகிறார் ரசூலே. என்னை உருவாக்கிய என் எஜமான் நரகத்திற்கு செல்ல என்னால் அனுமதிக்க முடியாது ரசூலே. அதனால் அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன், எழுந்து தொழுகிற வரை அழுகிறேன்.
அந்த சஹாபி ஒரு பாய் பாஞ்சு ஒட்டகத்தினுடைய நெற்றியில் முத்தமிடுகிறார். இந்த நீதித்துறை பெருமானார் எவ்வளவு அழகாக சரி செய்தார்கள். இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது? அல்லாஹு அக்பர். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை சரி செய்த விதம் நிறைவாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். பாலைவனத்திலே ஒதுங்குவதற்கு கூட நாதி இல்லாத சமூகம், பாலைவனத்தில் இருந்தவர்களை உலகத்திற்கே ஒழுக்க வழிகாட்டியாக பெருமானார் எவ்வளவு அழகாக மாற்றினார்கள். பேசுகிற போது எப்படி பேச வேண்டும், சலாம் சொல். சிறுநீர் கழிக்கிற போது எப்படி கழிக்க வேண்டும், ஆடை எப்படி உடுத்துவது, அடுத்தவரிடத்தில் எப்படி பேசுவது, அத்தனை ஒழுக்கங்களும் அந்த பாலைவனத்திலிருந்து பிறந்திருக்கிறதா என்று பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சீர்திருத்தங்கள் இந்த சமூகத்திற்கு தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணல் அணுகியதைப் போலவும் அண்ணல் சீர்படுத்தியதைப் போலவும் நம்முடைய பிள்ளைகளையும் சீராக்கி ஒழுங்காக்கி சிறப்பாக்கி வளர்க்க அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.